நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முக்கிய தலைவர் திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் தொடர்பில் இருக்கிறார். திரு ஆர்.எஸ். பாரதி, இந்த சந்திப்புக்கான காரணம் எல்லாருக்கும் அறிந்தது. உச்ச நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷன், அவங்களுடைய அறிவுறுத்தல், தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இட்ஸ் வெல் எஸ்டாப்ளிஷ், தொடர்ந்து வலியுறுத்தப்படுவது. இந்த சந்திப்பு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்கமை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? நல்லதே நடக்கும் எதிர்பார்ப்போம். மாற்றம்னு நம்புறீங்க? நல்லது நடக்கணும்ன்றதுதான் என்னுடைய விருப்பம். நடக்க வேண்டும் என்பது நாட்டு மக்களுடைய விருப்பம். அதுக்கேற்றவர் ஆளுநர் நடந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். தட்பவெப்பம் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ வாட் வுட் சேஞ்ச் நினைக்கிறீங்க? இந்த சந்திப்பு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தல்படி இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வருகிற போது இதனுடைய அவுட்கம் என்ன என்பது நமக்கு தெரியும். நடக்கக்கூடிய நேரமும் கூட ரொம்ப முக்கியமானது. இன்னும் சில நாட்கள்ல தமிழ்நாடு சட்டமன்றம் அடுத்த ஆண்டுக்காக கூடணும். ஆளுநர் உரையோடு தொடங்குவது வழக்கம். அதுல ஏதாவது இந்த சந்திப்போட இம்பாக்டை பார்க்க முடியுமா? நம்ம நீங்க எதிர்பார்க்கிற அவுட்கம் முழுக்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதின் பேரில் அழைத்து சந்தித்திருக்கிறார். சுமூகமாக பேசிக் கொண்டதாக சந்தித்த அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே என்ன இதனுடைய இந்த சந்திப்பு சுமூகமாக நடந்திருக்கிறதா, இல்ல நல்லபடி நல்லெண்ணத்தோடு ஆளுநர் அழைத்தாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அது வழக்கு ஒரு முன்பாக அவர் அறிவித்து வருவாரா அல்லது உச்ச நீதிமன்றத்தில் சொல்ல போகிறாரா என்பதெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி திரு ஆர்.எஸ். பாரதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.